மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் 11ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வதுல புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் சனி ஞாயிறு என்று சொல்லப்படக்கூடிய வாரத்தின் இறுதி நாட்களில் ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. ஆக இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. வாரம் முழுவதுமே புதன் 8இல் மறைந்திருந்தாலும் 12இல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறார். 11, 12, 1 என்கின்ற 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கங்கள் இப்போது இருக்கின்றதுனால மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் சர்வ நிச்சயமாக எல்லாருக்குமே உண்டுங்க. 11ஆம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். சட்டப்பூர்வமான சில விஷயங்களில் இதுவரைக்குமே வெற்றிகள் கிடைக்காதவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவங்க, பங்காளி தகராறு போன்றவைகள் இருந்தவர்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காவல், ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, காவல் நிலைய, நீதிமன்றம் போய் கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நல்ல மீண்டு வருவதற்கான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அனுமதிகள் வரக்கூடிய அமைப்பும் சர்வ நிச்சயமாக உண்டு. வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய அல்லது அவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகளின்படி பெரிய பயணங்கள் கூட கண்டிப்பாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பயணம், வடக்கு திசை, வடமேற்கு திசை நோக்கிய ஒரு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இப்போது வந்துருதுங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லை. ராசியை குறிபார்ப்பது சந்திரன் 11, 12, 1 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக ராசியிலேயே வந்து உட்கார போறது வார கடைசியில் நல்லா இருக்கும். ஆக வாரத்தின் இறுதி என்று சொல்லப்படக்கூடிய சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக அற்புதமான பணவரவு, தனலாபம். அம்மா கிட்ட இது வரைக்குமே கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தவர்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய தன்மை. வெள்ளை நிற, திரவ நிற சந்திரனின் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறைவான யோக பலன்கள், லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்புன்னு சிறப்பான நல்ல வாரங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.